ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நான் சொந்தமாக வந்து கிரியேட் பண்ணி சொல்லலை, பக்கருக்கு வாங்கன்னு சொல்கிற விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு சம்பளம் போட்டோன்னே என்ன நீங்கள் செய்வீங்க? யூஸ்வலி நம்ம என்ன செய்வோம்? பில்ஸ் கட்டுவோம், லோன் கட்டுவோம், காடி காசு, வீட்டு காசு, இப்படி தானே. பட் ஆக்சுவலிங்க ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் செய்ய வேண்டியது என்னதுனாக்கா, சேமிப்பில் ஒரு சர்டன் அமௌண்ட் போடுறது. ஸோ பக்கத்துக்கு வாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சம்பளத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து நம்ம சேவிங்க்கு கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு 3000 சம்பளம்னா 10% ஒரு 300 நீங்கள் வந்து சேவிங்கில் போடுங்க. அதுவும் பெஸ்ட்டானது பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்பு வந்து கோல்டாகவும் கொஞ்சம் போடணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு 200 கோல்டு நீங்கள் வாங்கும்போது உங்களோட காசு வந்து லாங் டேர்முக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ காசை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அது லாபமாகவும் ஆகும், அதே நேரத்தில் நீங்கள் காசை சேஃபாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ ஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட், சேவிங் லேட்டர், அது தப்பு. சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர், இதுதான் வந்து பக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லுறது. நீங்கள் வந்துட்டு காசை செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் அப்புறம் நான் சேவிங் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்க, 10 வருஷம் 20 வருஷம், இவ்வளோ நாளில் எவ்வளோ நம்ம வந்து சேமிப்பில் வச்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் நம்மளால் சேமிப்பே பண்ண முடியல. ஏன்னா நம்ம பில் பேமெண்ட் பண்ணிடுவோம், வந்து லோனை செட்டில் பண்ணிடுவோம். இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அங்கே மிச்சமே இருக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக சேமிப்பில் காசை போட்டுட்டிங்கன்னா அது வந்து அன்டச்சபிளாக நீங்கள் வந்து வச்சுருவீங்க. ஸோ அதை நீங்கள் எடுக்கவும் மாட்டீங்க. பேலன்ஸ் இருக்கிற காசில் தான் நம்மளோட செலவுகளை நம்ம மேனேஜ் பண்ணணும்னு மைண்டு தோணும். ஓகே, ஸோ சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். நீங்கள் ஒன்றும் உங்கள் கோல்டு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலையா? எனக்கு புள்ளனா பண்ணுங்கள், என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. சேவ் கோல்ட், கோல்ட் வில் சேவ் யூ.